தானியங்கள்லயே பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய உள்ளது இந்த ஒரே ஒரு தானியம் தான். பல மடங்கு கண்ணுக்கு நல்ல விஷயம். நம்ம ஊர் திணை அரிசியிலும் கொட்டி கிடக்குது நண்பர்களே. திணை கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு 1 கப் திணையை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. திணை ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க. இங்கே கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா கேரட் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா துருவன தேங்காவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பும் அரைச்சி வச்சுருக்க திணையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் திக்காய் வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் எண்ணெய் இல்லாட்டா நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா திணை கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிரும். சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.